வெல்கம் டு கணக்கு. இன்னைக்கு நவம்பர் 3 2025 திங்கக்கிழமை பிரதோஷம், அதுவும் சோம பிரதோஷம். திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் எந்த மாசத்துல வந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாங்க. பிரதோஷம் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். எல்லா சிவாலயங்களையும் சாயங்கால வேலையில வந்து பூஜை நடக்கும், அபிஷேகம் நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பிரதோஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இல்லைன்னா வரலாறு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்துட்டு சொர்க்கலோகத்துல போய் இந்திரனுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு போவாரு. அந்த பரிசை ஏத்துக்காம இந்திரன் வந்து துர்வாச முனிவரை அவமதித்து பேசிடுவாரு. அந்த கோவத்துல துர்வாச முனிவர் வந்து சாபம் விடுவாரு. தேவலோகம் முழுவதும் எந்த வித செல்வ செழிப்பும் இல்லாம, லட்சுமி கடாட்சம் இல்லாம, இப்படி எல்லாமே போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சாபம் விடுவாரு. அந்த சாபத்தின் விளைவா அங்க இருக்கக்கூடிய எல்லா விலையுறைந்த செல்வங்களும் அமிர்தமும் நம்ம லட்சுமி தேவியும் கூட கடலுக்குள்ள போயிருவாங்க. இதனால ரொம்ப கஷ்டப்படுற தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா எல்லாருமே வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லுவாங்க. சிவபெருமான் வந்து அதற்கு ஒரு வழியா வந்து நம்ம பார்க்கடலை கடையணும், கடைஞ்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் நம்மளால மீட்க முடியும் அப்படின்னு ஒரு வழி சொல்லுவாரு. அடிப்படையில் நம்ம தேவர்களும் அசுரர்களும் வந்துட்டு பார்க்கடலை கடைகிறதுக்கு ரெடியாவாங்க. இந்த இடத்துல விஷ்ணு வந்து கூர்ம அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடையிறதுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்க அதுல இருந்து ஒரு நீல கலர்ல, அதாவது ப்ளூ கலர்ல ஒரு விஷம் வந்து வரும். அதோட பேரு ஆழகால விஷம். ரொம்ப கொடியது, ரொம்ப கொடியதுன்னா உலகத்தையே வந்து அழிக்கிறதுக்குள்ள சக்தியுடைய விஷயம் அது. அந்த விஷயம் வரும்போது என்ன பண்ண அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல உலக நன்மைக்காகவும் மத்தவங்களை காக்கணும் அப்படின்றதுக்காகவும் சிவபெருமான் முன் வந்து அந்த ஆழகால விஷத்தை வந்து குடிக்க ஆரம்பிப்பாரு. அவர் அந்த குடிக்கிற வேலை அதுதான் வந்து பிரதோஷ வேலையா நம்ம வந்து இப்ப வரைக்கும் வழிபட்டு இருக்கிறோம். பிரதோஷ வேலையில அவர் அதை குடிக்க வரையில அவரோட தொண்டை முழுக்க இந்த இடத்துல ஃபுல்லா நீல கலர்ல ஆயிடுது. அப்ப அதோட விஷம் வந்து தொண்டையை தாண்டி கீழே போகாம இருக்கிறதுக்காக பார்வதி தேவி அவங்களோட கையை சிவனோட தொண்டையில வச்சு அந்த விஷத்தை தொண்டையிலேயே நிறுத்திடுறாங்க. அதனால இந்த கண்ட பகுதி முழுக்க அவருக்கு வந்து ப்ளூ கலர்ல தான், நீல கலர் ஆயிடுது. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் வந்தது. சிவபெருமான் அந்த நஞ்சை எடுத்து குடித்த காலம் தான் வந்து பிரதோஷ காலம். அந்த காலத்துல சிவபெருமான வந்து ரொம்ப அந்த தாக்கம் வந்து சிவபெருமானுக்கே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த விஷத்தோட தாக்கம் அப்படின்றது. சிவபெருமான குளிர்விக்கிறதுக்காக தான் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்வதி தேவியுமே வந்து அபிஷேகம் பண்ணாங்க. பின்ன காலத்துல இதையே வந்து நம்ம மக்களுமே வந்து அந்த பிரதோஷ காலத்துல சிவனை குளிர்விக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணி இப்பவும் ஆராதனை பண்ணிட்டு வரும். நம்ம அபிஷேகம் ஆராதனைக்கு மனம் குளிர்ந்து சிவபெருமான் இந்த பிரதோஷ வேளையில நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு தருவார் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. வணக்கம், ஸ்ருதி அஜய்.